அனிமிலாம் பார்த்து யாராச்சும் அழுவாங்களா? அழ வச்சிருவானுங்க சார். அழ வைக்கிறதா இவங்க வேலையாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு 3 படங்கள் சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் லெவல், அதுக்கப்புறம் கொஞ்சம் அழ வைக்கிறது கன்ஃபார்ம், 3வது கன்ஃபார்ம் அழ வச்சே தீரும். அப்படி ஃபர்ஸ்ட் படம் வந்து இன்டு த ஃபாரஸ்ட் ஆஃப் ஃபயர்ஃப்ளைஸ். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் லைட்டா உங்களை கஷ்டமாகிரும். எப்பா கஷ்டம் தான் ஆச்சு, பட் கண்ணீர்லாம் வரலன்ற மாதிரி லைட்டா ஃபீல் பண்ண மட்டும் வைக்கும். 2வது படம் ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேன்கிரியாஸ். இதுல ஹீரோயினோட நிலைமையை நமக்கு ஸ்டார்டிங்கே சொல்லிவிடுவாங்க. இதுல ஹீரோவோட வாழ்க்கையை என்னமா மாத்துறாங்கிறது தான் இந்த படம். கிளைமேக்ஸ்ல ஹீரோ அழறதுக்கு முன்னாடி தம்பி வெயிட் பண்ணுப்பா, நான் கொஞ்சம் அழுதுகிறேன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவீங்க. இந்த காதல் வலிக்கெல்லாம் நம்மளால அழ முடியாது, நான்லாம் கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இதோ உங்களுக்காக 3வது படம் கிரேவ் ஆஃப் த ஃபயர்ஃப்ளைஸ். நீ என்ன அடிக்கல, உதைக்கல, உசுர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு யாராச்சும் அழாம இருந்தாங்கன்னா அவங்க மனுஷ பிறவியே கிடையாது, அவங்க ஏலியன். இதுல போர்னால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு, ஒரு அண்ணன் தங்கச்சியோடைய அந்த லைஃப், அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க நிலைமையை பார்க்கும்போது நமக்கு இங்க அழ ஆரம்பிச்சிருவோம். இந்த 3 படங்கள்ல உங்களுடைய ஃபேவரட் எது, எத்தனை பார்த்து முடிச்சிட்டீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.